அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அந்த எழுத்தாளர் பாரிஸை பற்றி ஒன்று சொன்னார். நீ உன்னுடைய வாழ்நாளில் எப்போதாவது பாரிஸ் நகரத்தில் இருந்திருக்கிறாயா? அதற்கு பிறகு நீ எங்கே வசித்தாலும் பாரிஸ் உன்னோடு தான் இருக்கும். ஏனென்றால் பாரிஸ் ஒரு நகரம் மாத்திரம் அல்ல, அது ஒரு நகரும் விருந்து என்று ஹெமிங்வே சொன்னார். நகரும் விருந்தான இந்த நகரம்தான் எழுத்தாளர்களுக்கும் ஓவியர்களுக்குமான லட்சிய நகரம், படைப்பாளிகளினுடைய சொர்க்க பூமி. இந்த படைப்பாளிகளினுடைய சொர்க்க பூமிக்கு பட்டிமன்ற பேச்சாளர்களை கூட்டி வந்த கல்யாண மாலையை சார்ந்த மோகன் அவர்களுக்கும் மீரா நாகராஜன் அவர்களுக்கும், கல்யாண மாலையை சார்ந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும், எங்களுக்கெல்லாம் ஆசானாகவும் அப்பாவாகவும் இருக்கிற எங்களுடைய அன்பு நடுவரையா அவர்களுக்கும், எப்போதுமே என் கருத்தோடு முரண்படாத ஒற்றுமையான குணமுடையவருமான திரு ராஜா அவர்களுக்கும், இந்த அரங்கம் எல்லாம் நிரம்பி வழிகின்ற அன்பு நெஞ்சங்களுக்கும் மர்சி, வணக்கம், நன்றி. ராஜா அவர்களுக்கு பிறகு நான் பேச வருவது எனக்கு புதுசல்ல. ஆனால் இன்னைக்கு மாதிரி இவ்வளவு தூரம் இவர் அழுது புலம்பி இதுவரை நான் கண்டது ஒப்பாரிதான் வைக்கல. ஆர்டிக் உருகி போச்சுன்னு ஒரு மனுஷன் அழுதுருக்காரு சார். புல்லரிக்குது எனக்கு. படங்கள் எல்லாம் இப்ப 100 நாள் ஓடுறது இல்ல, 4 நாள் தான் ஓடுறதுன்னு அழறார். நீங்க நடிச்ச ஆரம்பிச்சப்புறம் தான் சார் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அழுங்க. அப்புறம் இங்க எதுக்கு வருத்தப்படுறதுன்னு இல்லையா? 2015 அந்த கருப்பு வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே த 13th, நவம்பர் மாதம் இங்கே நடந்த பிறகு பாரிஸில் உங்களால் சுதந்திரமாக இருக்க முடிந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி. ஆனால் பாரிஸில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்களா இல்லையா என்பது மரியாதைக்குரிய நண்பர் ராஜா அவர்களே இன்றைய பட்டிமன்ற தலைப்பு அல்ல. அந்த கருப்பு தினத்தில் என்ன நடந்தது? செய்தி வருது உங்களுக்கு, இங்கே தாக்குதல் இந்த நகரத்திலே நடக்கிறதுன்னு செய்தி வருது. அடுத்த செகண்ட் நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சீங்க? உடனே உங்களுடைய போனை எடுத்து உங்களுடைய குடும்ப நபர்கள் யாரெல்லாம் இங்கே இருக்கிறார்களோ எல்லாரும் பத்திரமா இருக்காங்களான்னு தவிச்சு தவிச்சு துடிச்சு துடிச்சு, உங்களில் யார் அதை செய்யவில்லை நண்பர்களே? இங்கே நீங்க மாத்திரமா? அதை தொலைக்காட்சியிலே பார்த்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இந்தியாவிலிருந்து கால் வருது, அமெரிக்காவிலிருந்து கால் வருது, ஜப்பான்ல இருந்து கால் வருது. நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா? இந்த துடிக்கிற நெஞ்சு இருக்கிறதே, அதுதான் நம் குடும்ப அமைப்பினுடைய ஆணிவேர். இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவில் பயணம் செய்வது கஷ்டமாச்சுன்னு நண்பர் ராஜா வருத்தப்படுறார். சுதந்திரம் அருகிவிட்டதுன்னு சொல்றார். இதெல்லாம் பட்டிமன்ற தலைப்பே கிடையாது. நான் சொல்றேன், இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி குடும்பங்களுக்கு. தீவிரவாதமும் பயங்கரவாதமும் அச்சுறுத்தல்களும் பெருகுகிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அதனால் நான் சொல்லுகின்றேன், குடும்பங்களை தாண்டி இனிமேல் நம்முடைய மனசு எதையும் நாடாது. வாழ்க்கைக்கான அச்சுறுத்தல் வருகிற போது, இருத்தலுக்கான தவிப்பு வருகிற போது நெஞ்சுக்குள் இருந்து ஒரு சொல் வருகிறது, என் மகன் நல்லா இருக்கானா, என் மகன் நல்லா இருக்காளா, என் மனைவி நல்லா இருக்காங்களா, அண்ணன் தம்பி நல்லா இருக்காங்களா. குடும்பத்துக்கான ஏக்கம் இன்றைக்கு இருப்பது போல இதற்கு முந்தி கூட இருந்தது இல்லை என்று இந்த மேடையிலே நான் சொல்லுகின்றேன். சார், எங்க அணிலேருந்து 2 பேர் பேசினாங்க. 2 பேர் பேச்சில் ஒரு செய்தி வந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் 2 தலைமுறைகளை இணைக்கிற பாலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு முன்னாடி ஒரு ஜெனரேஷன் இருக்கு, எனக்கு அப்புறமா ஒரு ஜெனரேஷன் இருக்கு, 2 பேரையும் நான் மீட் பண்ண வைக்கிறேன்னு அர்த்தம்.
பாலம்னு உடனே இரும்புல கட்டி நேர அடிச்ச பாலம்னு அது பார்க்கக்கூடாது. இப்போ ராஜா அப்படித்தான் பார்த்துருக்காரு. ஒன்றும் இல்லை, ஈஃபில் டவருக்கு போயிட்டு வந்துட்டோம். உடனே தானே ஒரு என்ஜினியரா தன்னை கற்பனை செஞ்சுட்டு இருக்காரு அவர். அவங்க பெனோ மேடம் சொன்னாங்க, அதில் நெளிவு சுழிவு இருக்குன்னா பாலத்திலே நெளிவு சுழிவு இருக்குமா? அப்போ இந்த அறிவை நான் எங்கேயுமே பார்த்ததில்லடா சாமி. பாலத்தில் கூட நெளிவு சுழிவு இருக்கும் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற லண்டனுக்கு போங்க, லண்டன் பிரிட்ஜ் இருக்கேன், ஷிப்பு வர்ற போது அது நெளிஞ்சு நகரும், ஷிப்பு போன அப்புறமா திரும்ப நெளிஞ்சு மூடும். ஈஃபில் டவர்னு ஒன்று ஞாபகம் வருது. எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த உச்சாணி கொம்புக்கு நாங்கள் போன போது அதை சுற்றி இருக்கிற இந்த நகரத்தினுடைய அழகையும் அருமையையும் பார்த்து நாங்கள் புல்லரித்து போனோம். அதுக்குள்ளே ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரி அந்த ஈஃபில் டவரை கட்டின கஸ்டாவ் ஈஃபில் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருந்தாராம். அதில் எடிசன் அவர் வீட்டுக்கு வந்த போது நடந்த ஒரு காட்சி நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? 2 பெரும் மனிதர்கள், அந்த தலைமுறையினுடைய மகத்தான கண்டுபிடிப்பாளர்கள் சந்தித்துக் கொள்ளுகிற காட்சியில் கஸ்டாவ் ஈஃபில் தனியாவா இருக்காரு. அவருடைய மகள் கிளார் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி அந்த காட்சி அமைக்கப்பட்டு இருக்கிறது. வரலாற்றினுடைய எந்த முக்கியமான தருணத்திலும் தன்னுடைய குடும்பத்தை யாரும் துறப்பதில்லை. அவர் விஜயகுமார் சார் அவங்க பேர். அவரையும் அவர் மனைவியும் தான் மேடைக்கு கூப்பிட்டாங்க மரியாதை செய்யறதுக்கு. அவர் மேடைக்கு வந்த உடனே தன்னுடைய மகனையும் மகளையும் இங்கே கூப்பிட்டார். சார் எது வேணா மாறலாம் சார். குழந்தைகளுக்காக துடிக்கிற பெற்றோரினுடைய நெஞ்சம் என்பது எந்த மனித வரலாற்றிலும் மாறியதாகவே தகவல் கிடையாது. இங்க எந்த குழந்தைகளாவது வந்திருக்கிறார்களா? சரியா கண்ணாடியை மாத்துங்க முதல்ல. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற போதே திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு அழகா ஒரு குழந்தை தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு. பிள்ளைகள் வரமாட்டார்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு கூட அவர்கள் தயாரா இல்லை. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இங்க ஏஆர் ரஹ்மான் ப்ரோக்ராம் நடத்தினா ஒருவேளை உங்க பசங்க வருவாங்க. அவர்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் என்பது அல்ல, இந்த அமைப்பு சிதறிவிடாமல் இருக்கிறது, அவ்வளவுதாங்க. தங்கப்பதக்கம் வாங்கிய மாரியை பற்றி ராஜா சொன்ன போது உண்மையிலே எனக்கு புல்லரிப்பாக இருந்தது. எங்க அப்பாவை பத்தி பேசாதீங்கன்னு மாறி சொன்னார், சத்தியம். ஆனால் அதே மாறி தான் சொன்னார், என் பயிற்சியாளர்களை விட, எனக்கு வழிகாட்டிய எல்லாரையும் விட எனக்கு பதக்கம் வந்திருக்கிறது என்றால் ஒரே ஒரு மனுஷி தான் காரணம், எங்க அம்மா மாத்திரம்தான் காரணம் சொன்னார். அந்த குடும்பத்தை சிதறிய குடும்பம் என்று நண்பர் ராஜா சொன்னார். சிதறிய குடும்பம் அல்ல, ஒரு தகப்பனாகவும் தாயே மாறிப்போன நிறைவடைந்த குடும்பம் அது. பெனோவினுடைய தாயையும் தகப்பனையும் பார்க்கிற போது எனக்கு பூரிப்பாக இருக்கிறது. இரு விழிகள் இல்லாத மகளுக்கு விழிகளாக தாயும் தகப்பனும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இது அந்த குடும்பத்தில் மாத்திரம்தானா? எத்தனை பெற்றோர்கள் உயிரை உருக்கி பிள்ளைகளுக்காக வாழுகிறார்கள். அது இந்தியாவில் மாத்திரம் நான் சொல்லல, உலகம் முழுக்க உலகம் முழுக்க உலகம் முழுக்க. தண்ணீரும் பாசமும் கீழ் நோக்கித்தான் பாயும் என்று ஒரு சீன பழமொழி இருக்கிறது. இது மனிதனுடைய ஆதி மன உணர்வுகளினுடைய வடிகால், பிள்ளைகளை நேசிப்பது. ஏன் குடும்பங்கள் சிதறாது என்று நான் நினைக்கிறேன் என்றால், மனுஷனுடைய பேசிக் இன்ஸ்டிங்க்ட் ஒரே ஒரு விஷயம்தான், அந்த பாசம் என்பது உள்ளுக்குள்ளே பொங்குகிறது. நான் காமத்தை பற்றி சொல்லவில்லை, அது வேற. பாசம் என்பது உள்ளுக்குள்ளே பொங்குகிறது. அதை பரிமாறிக்கொள்ளுவதற்கான உறவுகள் அருகாமையில் இருப்பதை ஆதி காலத்திலிருந்து மனிதன் விரும்பி இருக்கிறார். இது எப்படி இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு இல்லாமல் போகும்? முருகையாவா சார் ரொம்ப நல்லா பேசினார், ரொம்ப நல்லா பேசினார். ஆரம்பிக்கிற போதே சொன்னார், பாரதி பாஸ்கர் மேடம் எங்க கட்சிக்கு பேசணும். எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. தமிழ்நாட்டில் கட்சி மாறுறது புதுசா என்ன? நீங்க எவ்வளவு பொட்டி கொடுக்க முடியும்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் கட்சி மாறேன். அவர் ஸ்கூல்ல படிச்சிருந்த போது அவங்க அம்மா காத்திருப்பாங்களாம். இவர் ஸ்கூல்ல படிச்சுன்னா ஒரு 50 வருஷம் இருக்குமா, 60 வருஷம் இருக்குமா?
இவங்க அம்மா காத்திருப்பாங்களாம், ஷூவை கழட்டி விடுவாங்க. 60 வருஷம் முன்னாடி நம்ம ஸ்கூல்ல யார் சார் ஷூ போட்டுட்டு போய் படிச்சாங்க? கவுண்டமணி சொல்ற மாதிரி இது உலக மகா நடிப்புடா சாமி. மொழியை இழந்து விட்டார்கள் என்று அவர் ரொம்ப கவலைப்பட்டார். அவருடைய பேச்சை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் மொழியை கூட இழந்து விட்டார்கள். ஃபின்லாண்ட்லேருந்து ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறாங்க? ஒரு தமிழ் மாணவனே அந்த பொண்ணு காதலிக்கிறா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா, அதனால தமிழ் மொழியை படிக்க வருகிறாள். இதற்கு பிறகு அவள் ஃபின்லாந்துக்காரி அல்ல, அவளும் ஞானஸ்தானம் பண்ணி தமிழ்காரியாக மாறிவிட்டார். அவர் இலங்கை வேந்தனா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், இது மட்டும் ஒத்துக்கலாம். அப்புறம் சொன்னார், மணாளனே மங்கையின் பாக்கியம். நீங்க கடைசியா பார்த்த படம் என்ன, குலேபகவல்லியா? இல்ல ஆரவல்லி சூரவல்லியா? அவர் சொல்றாரு, தாத்தா இருக்காரு, தாத்தாவோ அப்பாவோ, அவருக்கு தாகம் எடுக்குது, அம்மா வந்து சொம்புல தண்ணி கொண்டு வராங்க, அவர் குடிச்சு முடியற மட்டும் அம்மா வெயிட் பண்றாங்க, அந்த காலி சொம்ப வாங்கிக்கிட்டு போறாங்க. இது இப்ப இல்ல, அதனால் குடும்பங்கள் சிதையும். இது என்ன கரோலரி இது? நாங்க என்ன சொல்றோம், யார் யாருக்கு தாகம் எடுக்கிறதோ அவங்க போய் தண்ணியை குடிச்சிட்டு வாங்க நாங்க சொல்றோம். இவர் ஆசிரியர் வேற, அதுவும் தொழில்நுட்ப ஆசிரியர் வேற. பாரிஸ் நகரத்து மாணவர்களை கடவுள்தான் காப்பாற்றுவார்.